தீபாவளினாலே ஸ்வீட்ஸு, கிராக்கர்ஸ் இந்த விஷயம் தான் அதிகமாக இருக்கும். முதல்ல தீபாவளி அப்படின்னு சொன்னால் எதுக்காக கொண்டாடப்படுது அப்படின்னு சொன்னால், ராமர் வந்து வனவாசம் முடிஞ்சு நம்மளோட நாட்டுக்கு திரும்பக்கூடிய அந்த நாளை தான் தீபாவளியாக கொண்டாடுறாங்க. கிருஷ்ணர் நரகாசுரனை அழிச்ச நாளையும் தான் தீபாவளியாக கொண்டாடுறாங்க. அதனால தான் வடக்கு மாநிலங்களில் வந்து அந்த நாளில் விளக்கை ஏற்றி கொண்டாடக்கூடிய ஒளி, தீபத்தை ஏற்றி கொண்டாடக்கூடிய பண்டிகை அப்படிங்கிறதுனால தீபாவளின்னு பெயர் பெற்றது. இந்த தீபாவளி திருநாளில் நம்ம எல்லாருமே ஸ்வீட்ஸ் நிறைய சாப்பிட்டு இருந்திருப்போம். அதனால அந்த ஸ்வீட்ஸோட ஜீரணம் ஆகிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்றேன், கேட்டுக்கங்க. கொஞ்சமா இஞ்சி, ஒரு ஸ்பூன் கருஞ்சீரகம், ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி, ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம், இதை 4ஐயும் ஒண்ணா வச்சு கொதிக்க வச்சு தண்ணி இருத்து வச்சுட்டு அந்த டம்ளர்ல உள்ள தண்ணியை 1 டம்ளர் தண்ணி 1/2 டம்ளர் தண்ணியா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா எத்தனை ஸ்வீட் சாப்பிட்டா என்னங்க, வயிறு எப்பவும் ஜீரணமாகி எப்பவும் லேசா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தீபாவளி ஸ்வீட்ஸ் சாப்பிடக்கூடிய நேரத்துல இந்த டிப்ஸையும் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.